நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் டிஆர்பி அப்டேட் சம்பந்தமான பதிவு தான். இந்த பதிவில் என்ன அப்படின்னா, எப்போ இந்த 2021 டிஆர்பி தேர்வு நடக்கும் அப்படின்னு எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த டிஆர்பி தேர்வுகளை வேகமாக விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அரசு இயங்கியுள்ளது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு ஆணையத்தில் ஏராளமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. அத்தகைய வழக்குகள் அனைத்தையும் விரைந்து முடிப்பதற்கு அரசானது உத்தரவிட்டுள்ளது. இதற்காக சிறப்பு அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். இந்த குழு என்ன செய்யும் என்றால், ஏற்கனவே அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தனி நபராகவோ அல்லது குழுவாகவோ தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளை எல்லாவற்றையும் விரைந்து முடிப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இது. மேலும் டெட் என்று சொல்லப்படும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பல ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கின்றது. அதை நிரப்புவதற்காகவும் இந்த 2021 டிஆர்பி ஆசிரியர்கள் தேர்வு ஆணையத்தின் மூலம் பிஜி டிஆர்பி நடத்துவதற்கான வாய்ப்புகளும், மேலும் டிஆர்பி சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு தேர்வுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளன, விதி மீறல்கள் நிகழ்ந்ததாக புகார்கள் உள்ளன. இது குறித்து சென்னை போலீசிலும் சில வழக்குகள் விசாரணையில் உள்ளன. இதன்படி டிஆர்பி நடத்திய போட்டித் தேர்வு குறித்தும் நியமன நடவடிக்கைகளில் விதிமீறல்கள் இருந்தால் அது குறித்தும் ஆராய்வதற்கும், மேலும் இதுபோன்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதன் காரணமாக டிஆர்பியின் பணி சற்றே தொய்வு ஏற்படுவது என்பது உண்மைதான். இதிலிருந்து இந்த உயர்கல்வித்துறையானது இத்தகைய வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு ஒரு குழு அமைத்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி வழியே கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 4 மாதங்களாக டிஆர்பியின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளன. இது குறித்து டிஆர்பி தலைவர் லதா தலைமையில் உறுப்பினர்கள், செயலர்கள் மற்றும் செயலர் சேதுராம வர்மா, உறுப்பினர் அறிவொளி பாஸ்கர் சேதுபதி உள்ளோர் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த குழுவினர் அரசின் சட்டத்துறை வல்லுநர்களுடன் இணைந்து வழக்குகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழக்கு பணிகளை கவனிக்க புதிதாக சட்ட உதவியாளர்கள் 2 நியமிக்கப்பட உள்ளனர். இந்த குழு விரைந்து எடுக்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் வழக்குகள் அனைத்தும் வெகு விரைவில் முடிக்கப்பட்டு விரைவாக இந்த தேர்வானது நடத்தப்பட உள்ளது. அந்த டிஆர்பி மற்றும் டெட் தேர்வை எதிர்நோக்கி இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த குழு விரைந்து அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து தேர்வு பணிகள் துவக்குவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியிருக்கின்றன. விரைவில் இதற்கான நமக்கு நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கலாம். எப்படியும் 1 மாத காலம் நமக்கு தேர்வுக்கு அவகாசம் இருக்கும். எனவே அனைவரும் ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட்டு போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் 11th ஹவர்ஸில் படித்து அந்த மார்க்கு எடுக்க முடியாமல் போருமே என்ற அச்சம் இல்லாமல் தொடர்ந்து இந்த டிஆர்பி 2021 விரைவில் வரும் என்றே எதிர்பார்க்கலாம். அதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேஷனில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.